வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாம் விசேஷே பவருஷ்ணினாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பத்ரம் கர்ணேபி சுனயாம தேவாः भद्रं पक्षमादिभिः जगत्याः स्थिरैरङ्गैर्दुष्टुवांस्मस्तनूभिः यसेम देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धसर्वाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो हरिश्चनेमिः स्वस्ति न बृहस्पतिः ददातु. ॐ शान्ति शान्ति शान्तिः. இன்னைக்கு பாஷ்பத பிரம்மோபனிஷத்தினுடைய 53வது மந்திரத்தை பார்க்கலாம். நேற்றைய வரைக்கும் விவகாரத்தில் பல விதமாக தெரிஞ்சாலும் பிரகாசமாக இருப்பது, எல்லாவற்றிலும் பிரகாசமாக இருப்பது. எல்லாவற்றும்னா என்ன? நீங்கள் வழிபடக்கூடிய தேவர்கள் முக்கியமாக 9 பேர், பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் பிந்துநாதம் சக்தி சிவம், எல்லா தேவர்களாக இருப்பதுக்குள்ளவும் எல்லா ஜீவராசிகளும் 84 லட்சம் ஜீவராசிகளும் ஜடச்சேத்தனமாக இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்குள்ளும் ஒரு பொருளே பிரகாசிக்கிறது. அந்த பிரகாசமே பிரம்மம். ஒன்றுதான் பலவாகி காட்சி அளிக்கிறது. இப்போது பரம்பொருளுடைய ஸ்வரூபம் சத்து சித்த ஆனந்தம். அதில் சத்து சித்தா செயல்படுது. ஆனந்தம் தான் அதனுடைய இறுதி வடிவம். இறைவன் ஆனந்தமாக இருக்கிறதுனால தான் நம்ம அவரை அடையணும்னு நினைக்கிறோம். இந்த ஆனந்தத்தை அடைய விடாமல் தடுக்கிறது தான் பந்தம். இந்த ஆனந்தத்தை அடையக்கூடிய வழிமுறைகளை தடுக்கிறத கடந்து தவத்தினால ஞானத்தினால அந்த இறுதி புள்ளியை, கடைசி புள்ளின்னே வச்சுங்களேன், இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்காங்களோ இல்லையோ, இந்த கடைசி புள்ளியை தொடர வரைக்கும் ஞானத்தை, விசாரத்தை, தியானத்தை, பிராணாயாமத்தை, ஓம்காரத்தை, 4 கால்களில் இக்னைட் பண்ணுறது பிராணாயாமம், அழைச்சிட்டு போகிறது ஓம்காரம், விசாரங்கிற ஒரு என்ஜின், தியானங்கிற ஒரு என்ஜின், 2 டபுள் என்ஜினில் இந்த பரம்பொருளை நோக்கி நாம் பயணிக்கிறோம். தடையை தாண்டிட்டோம்னா நமக்கு முக்தி. தடை இருந்தால் நம்ம கைது. தடையை தாண்டிட்டா முக்தி. தடையை தாண்டத்துக்கான வழிமுறைகளை சொல்கிறது தான் உபனிஷத்து. அந்த உபனிஷத்தை தொடர்ந்து சிந்திக்கிறது தான் யோகம். ஒன்றில் நிற்கிறது தான் தியானம். ஸோ ஒன்றில் நிற்கிறது தியானம், யோகம், விசாரம் எல்லாம் ஒரு புள்ளியை நோக்கியே போகுது. அது ஒன்று தான் இருக்குது, அதுதான் எல்லாமாக இருக்கிறது. அப்போ நமக்கு பலவிதமாக காட்சி தருதே அப்படின்னா இடையில மாயா, அது பேர் பிரகிருத்தின்னு சொல்லுவாங்க, மூல பிரகிருத்தின்னு சொல்லுவாங்க. மூல பிரகிருத்தின்னா சுவாமி ஈசன் சங்கல்பம் செய்த உடனே வெளியில் வருதில்ல, அதான் மூல பிரகிருதி. மனம், இப்போ நமக்கு எப்படி மனம் இருக்கு, அங்கே இருக்கிறதா இங்கே இருக்குது. புரியுதா? இப்போ எப்படி சொல்லணுன்னா, அதை ஈசன் இருக்காரு, அவருடைய மனமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுதான் பிரம்மம் ப்ளஸ் மாயா சமஷ்டியாக இருக்கும்போது. இந்த பிரம்மம் எப்படி மாயா பிறந்துச்சுன்னா, பிரம்மத்தினுடைய பிம்பந்தான் மாயா.
அதை தான் என்ன பண்ணுறோம், அலைன்னு சொல்கிறோம். பிரம்மம் நீர் இருக்குது, கடலில் நீர் இருக்குது, அது கரைக்கு போகணுன்னு நினைக்குது. நகர்ந்தா நினச்ச உடனே நகருது இல்லையா, அது நீர் இருக்குது, அசையாமல் இருக்குது, அது கரைக்கு போகணுன்னு நினைக்குது, கொஞ்சம் நினச்ச உடனே நகருதில்ல, அதுதான் அலை. மாதிரி பிரம்மம் நினைக்குது, அது நினச்ச உடனே பறக்கிறது தான் மாயா. மாயா சத்துவகுணத்தினுடைய வெளிப்பாடு. இந்த மாயா பிரம்மத்தோட சேர்ந்து ஈஸ்வரங்கிற ஒரு தத்துவத்தை எந்தனா தனக்கு 3 குணம் இருக்குது. இந்த மாயா இப்போ பிரம்மத்திலேருந்து வெளிவந்துச்சுல, அவருடைய நிழலாக இருக்கிறது, அதுக்கு 3 குணம், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். திரிகுணாத்மிகா மாயாங்கிற டெஃபினேஷன் இருக்கிற மாதிரி திரிகுணாத்மிகா மாயா பிரம்மாசிரித் மாயாவாக இருக்கா. மாயா பிரம்மத்தை அடைக்கலமாக தான் இருக்கா. ஏன்னா பிரம்ம சர்வஜனாக இருக்கிறதுனால மாயாவுடைய திருவிளையாடல்கள் பிரம்மத்துக்கிட்ட நடக்க மாட்டேங்குது. இப்போ அதே தான் மனிதனுக்கும். மனிதனை அவித்யாங்கிற அறியாமை பிடிச்சிருக்கு. அது மாயாவுடைய தமோகுணம் தான் அவித்யா. மூலப்பிரக்கிருத்தினுடைய சத்துவகுணம் மாயா. அதை எழுதலாம் வேண்டாம், உள்வாங்கினா போதும். பிரம்மம் இருக்காங்க, அவங்க கொஞ்சம் நகரணும்னு நினைக்கிறாங்க, ஒரு திருவிளையாடல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும். அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கு. ரமணம், ரமிதா, ரம்யா, ரமணன், ரமித்து இருக்கிறது. அதாவது போர் அடிக்குதுன்னு சொல்லாமல் நான் ரமிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணம் தான், அந்த எண்ணம் தான் பிம்பமாக மாறி மூலப்பிரகிருதிங்கிற பெயரில் வெளிப்படுது. ஸோ முதல்ல பிரம்மத்துலேருந்து வெளியில் வர்றது மனம்னு சொல்லக்கூடிய மூலப்பிரகிருதி. அதுக்கு 3 குணமாக இருக்குது. அது தன்னை 3ஆக பிரிச்சுக்குது. ஒன்று சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். சத்துவகுணத்திலேருந்து ஈசனை படைக்குது, ரஜோகுணத்திலேருந்து ஜீவர்களை படைக்குது, தமோகுணத்திலேருந்து பஞ்சபூதங்களை படைக்குது. அது புரியுதா? சத்துவகுணத்தில் அதுக்கு பேர் மாயா, ரஜோகுணத்தில் அது பேர் அவித்யா, தமோகுணத்தில் அது பேர் பிரகிருதி. மூல பிரகிருதி, பிரகிருதி. இது புரியுதா? சொல்கிறேன், எத்தனை வாட்டி வேணாலும் சொல்கிறேன், புரியணுங்கிற இன்டென்ஷனோடு கேட்குறதுனால சொல்கிறேன். இப்போ பிரம்மம் நான் அசையணும், நான் படைக்கணும், நான் நகரணும், எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும் அப்படின்னு அது நினைக்குது. உபநிஷத் சொல்கிற சொந்த கருத்து இல்லை. அப்படி நினைக்கும் போது வெளியில் முதல்ல வர்றது அதனுடைய மனம். அந்த மனம் புரியறதுக்காக மனம்னு சொல்கிறேன். டெக்னிக்கலாக அதை மூலப்பிரகிருத்தின்னு சொல்லுவாங்க. வேதாந்த பாஷையில் மூலப்பிரகிருத்தின்னு சொல்லுவாங்க. எல்லாம் வேதத்தில் இருக்குது. இந்த 10 படிச்சுக்கிட்டே மாவரைச்சிக்கிட்டு இருக்கிறவங்க அதுக்கு மேலே போக மாட்டுறாங்க. நம்ம எல்லாத்தையும் பார்த்ததுனால இது நமக்கு ஒரு அட்வான்டேஜ். அதனால் கொஞ்சம் விஸ்தாரமாக பார்த்ததுனால நமக்கு 75 உபநிஷத்தை நம்ம தமிழ் பண்ணதுனால நமக்கு கொஞ்சம் ஆழமாகவும் கொஞ்சம் அகலமாகவும் பார்க்க முடியுது. தெளிவாக இருக்குது. இந்த அகலமாக போக போக தெளிவு பிறக்குது. மாயாங்கிற வார்த்தையே இல்லைன்னு பேசுகிறாங்க. மாயாங்கிற வார்த்தை 10 இடத்துக்கு மேலே இருக்குது. மற்ற உபநிஷத்தையும் படிக்கணும்ல. சங்கரர் 10 படிக்க சொன்னால் அதையே பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே 32 படிக்க மகாவிஷ்ணு 32 படிக்க அது புரியல. 108 படிக்க சொன்னாருங்கிறதுலாம் நிறைய பேருக்கு தெரியல. சரியா போட்டோம். அது வந்து இந்த இடத்துல அது வருது, அது ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம ஒன்றும் தவிர்க்க முடியல. இதெல்லாம் விருப்பம் இல்லை. இந்த விமர்சனத்துக்கு எனக்கு அடியன் விருப்பம் இல்லை. விமர்சனம் பண்ணுறது நேரத்தை வேஸ்ட் வீணடிக்கிறது. அது வேண்டாம். அது எப்பயுமே விமர்சனத்துக்கு நீங்கள் விமர்சனம் பண்ணாதீங்க, விமர்சனத்துக்கு ஆளாகாதீங்க. விமர்சனம் பண்ணால் கூட அதை பொருட்படுத்தாதீங்க. அது ஒரு பாயிண்ட்டாக வச்சுங்க. நம்மளுடைய சிஷ்யர்கள் யாராவது விமர்சித்தால் டூ நத்திங், சே நத்திங், பி நத்திங் தான் ஃபார்மல். புரியுதில்ல? அது எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஞானம். அது ஜஸ்ட் இக்னோர், அவ்வளோதான். பெரிய சாதனை படைக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய விமர்சனம் வரத்தான் செய்யும். வர செய்யும். ஏன்னா இந்த ஜெயிக்க முடியாதவங்க நொண்டி சாக்கெலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ டெல்லியை விட்டாங்கன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி நியூஸ் கேட்டு வர அதோடைய பிரபாவம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் ஓடுது. விட்டு நொண்டி சாக்கு உலகத்தில் உள்ள நொண்டி சாக்கெல்லாம் சொல்லிட்டு கிடக்குறேன். சரி,
இப்போது பிரம்மம் தான் ரமிக்கணும்னு நினைக்குது. அது நினச்ச உடனே வெளியில் வர்றது மூல பிரகிருதி. அதுக்கு 3 குணம் இருக்குது. 3 குணம் இருக்கிறது அதோடைய ஸ்வரூபம், மாயாவுடைய ஸ்வரூபம். மாயா தனக்கு 3 குணத்தில் சத்துவகுணத்திலேருந்து ஈசனையும், அதாவது தேவர்களோடு சேரும்போது அது மாயா, மனிதனோடு சேரும்போது அது அவித்யா, ஜடப்பொருளோடு சேரும்போது அது பிரகிருதி. முதல்ல இருக்கிறது மூல பிரகிருதி, இங்கே வெறும் பிரகிருதி. அது புரியுதா? இது நான் 2 வாட்டி கேட்டால் புரிஞ்சிடும். இப்போ இந்த மாயாங்கிறது யாமா சா மாயா. எது இல்லையோ அது இல்லை, எது இல்லையோ அது இல்லை. எதை மாயான்னு சொல்கிறோம்னா, எது ஆரம்பத்தில் இல்லையோ இன்றைக்கி இருக்குது நாளைக்கு இருக்காது. நேற்று இல்லை இன்றைக்கி இருக்குது நாளைக்கு இருக்காது. இடையில வந்துச்சு இடையில போயிடும். எது தோன்றுதோ அது மாதிரி. அதே மாதிரி இறைவன் பிராகிருத்தம். இந்த பிரகிருத்தின்னு சொன்னோம் இல்லையா, அதுலேருந்து வந்தவர். நாம் சக்கிருத்தம், படைக்கப்பட்டவர்கள், நன்றாக படைக்கப்பட்டவர்கள், ஜீவராசிகள். இன்னொன்று பஞ்சபூதம் இருக்கு இல்லையா, ஒரு அக்கிருத்தம்னு வச்சுங்களேன். ஒரு வார்த்தையை இயல்பாகவே இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த எல்லாம் மாயாவுடைய பிம்பம் தான். இருக்குன்னா இல்லை, இருக்கிற மாதிரி தெரியுது. அது எப்படி செயல்படுதுன்னா, சலாபாசம், ஜாத்தியாபாசம், சலாபாசம், வஸ்ஸாபாசம் சொல்லுவாங்க. அது பிறந்தது மாதிரி இருக்குது, நகர்ற மாதிரி இருக்குது, தோன்ற மாதிரி இருக்குது. ஒரு பானையை வச்சா சொல்லிடலாம். அதுக்கு இந்த 3த்துக்கும் உதாரணம். ஒரு பானை பிறந்த மாதிரி இருக்கா இல்லையா, களிமண் தான் அது. ஆனால் நம்ம பானையை செஞ்சிட்டோம். இப்போ அது பானையாக களிமண்ணா? ஒரிஜினல் தான் சொல்லணும். எப்பயுமே ஆதிப்பொருளை தான் முதல்ல பார்க்கணும். இன்றைக்கி கரண்ட் இருக்கிறது இடையில வந்தது தானே. இப்போ தானே சொன்னேன், இடையில பானை இடையில வந்து களிமண்ணை அழிக்க முடியாது, ஆக்கவும் முடியாது. பானையை ஆக்கவும் முடியும், அழிக்க முடியும். ஒரு களிமண் அது பானையாக பண்ணியிருக்கோம், டம்ளராக பண்ணியிருக்கோம், தட்டாக பண்ணியிருக்கோம். புரியுதா? இப்போ எது உண்மை, எது பிம்பம்? களிமண்ங்கிறது உண்மை, பானைங்கிறது பிம்பம் இல்லையா? இது ஒரு தத்துவம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல வந்தேன், இடையில் டக்காய்ச்சி. சரி, இருக்கட்டும். இப்போ களிமண் ஜாதி ஆபாசம் பிறக்குது. இப்போ பானை பிறந்திருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, பிறந்தா இறந்துடும். பிறந்தா இறந்து போயிடும், பிறக்கலைன்னா இறக்காது. இது மைண்டில் வச்சுங்க. ரெண்டாவது இது ரெண்டாவது சலாபாசம், நகருதுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஒரு பானை எம்டியாக இருக்குது, உருட்டி விட்டால் பானைக்குள்ளே ஸ்பேஸ் இருக்குது, வெளியிலையும் ஸ்பேஸ் இருக்குது. வெளியில் வெட்ட வெளியும் ஸ்பேஸு தான். பானைக்குள்ளே ஒரு லிட்டர் பிடிக்கிற மாதிரி அளவுக்குள்ள பானையாக இருந்துச்சுன்னா 1 லிட்டர் பிடிக்கக்கூடிய பாலோ இல்லை அரிசியோ பருப்போ போடுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பானை உருட்டி விட்டால் நமக்கு எப்படி தெரியும்? இப்போ கூட வேதாந்தம் தெரியாதவன்ட்ட சொன்னீங்கன்னா பதில் சொல்ல முடியாது அவனால். பெரிய ஞானியாக இருக்கலாம், பெரிய யாராக இருந்தாலும் பதில் சொல்ல முடியாது. ஒன்றும் இல்லை, ஒரு பானை இருக்குது, உருட்டி விடுங்க, அதுக்குள்ளே ஸ்பேஸ் இருக்குது, அது உருளுதா இல்லையான்னு கேட்டால் உருளுதுன்னு சொல்லுவான். உருளுதா? ஸ்பேஸ் உருளுதா? ஆனால் உருள்ற மாதிரி தெரியுதா இல்லையா? பானை இருக்குஜி, ஆமாம். களிமண் இருக்குஜி, ஆமாம். களிமண்லேருந்து பானை பண்ணியிருக்காங்க ஜி, ஆமாம். ஸ்பேஸ் இருக்குஜி, ஆமாம். வெளியிலேயும் ஸ்பேஸ் இருக்குஜி, ஆமாம். உருட்டி விட்டால் உருளுது ஜி. ஸ்பேஸ் உருளுதா, பானை உருளுதா? பானை தான் உருளுது, ஸ்பேஸ் உருளாது. ஸ்பேஸ் எங்கும் இருக்கிறது, அசையாத ஒன்று. இது புரியுதா இல்லையா? இது முன்னாடி பிறந்திருக்கு, அது ஜாதி ஆபாசம். இப்போ அது சலாபாசம், நகருது, சலாபாசம். இன்னொன்று வஸ்து ஆபாசம், அது ஒரு பொருளாக தெரியுது. அது ஆக்சுவலாக அணுக்கள் தான். அது கூடியிருக்கு, பிரியும், கூடியிருக்கு, இப்போ அப்புறம் பிரிஞ்சிடும். கூடியிருக்கும்போது ஒரு ரூபம் வருதா? ஒரு ரூபம் வருது, வந்தோடனே அதுக்கு ஒரு பேர் வச்சிடுறீங்க. ஏன்னா அதுக்கு ஐடென்டிஃபிகேஷன் வேணுமே. ஒரு அணுக்கள் எல்லாம் கூடியிருக்குப்பா, இந்த வடிவத்தில் கூடியிருக்கு. ஒரு அணுக்கள் எல்லாம், களிமண்ணுடைய அணுக்கள் எல்லாம் இந்த வடிவத்தில் கூடியிருக்கு. அது ஒரு ஷேப்பில் இருக்குது, ஒரு வடிவத்தில் இருக்குது. வடிவத்தை வச்சோடனே அதுக்கு ஒரு பேனை வச்சு பேர் வச்சுட்டீங்க, பானை வயிறு. இப்போ புரியுமே?
வயிறு பானை மாதிரி இருக்கும் சில பேருக்கு, தெரியுமா? புரியுதா இல்லையா? அப்போ ஒரு பேர் வைக்கிறோம். எப்படி பேர் வைக்கிறோம்னா அந்த வடிவத்துக்கு ஒரு பேர். அப்போ வடிவங்கிறத ரூபம்னு சொல்கிறோம், இந்த பேர் வைக்கிறத நாமன்னு சொல்கிறோம். அங்கே அணுக்கள் சேருது பிரியுதுங்கிறது தான் அறிவு, அதான் உண்மையும் கூட. இதானே? அதை இன்னொரு விதத்தில் சொல்லணும்னு சொன்னால் ஜன்ம கர்ம வஸ்துன்னு சொல்லுவாங்க. ஜன்ம கர்ம வஸ்து. ஜன்மங்கிறது பிறக்கிறது, ஜன்ம ஆபாசம், கர்ம ஆபாசம் செயல்படுற மாதிரி இருக்கும். இப்போ ஞானிகள் பிறந்த மாதிரி இருக்கும், செயல்படுற மாதிரி இருக்கும், ஒரு பொருளாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஞானிகள். அவனும் அப்படி இல்லை, இந்த உலகமும் அப்படி இல்லை. அவன் ஒன்றே ஒன்று தான் பார்ப்பான். என்னது? அகம் பிரம்மாஸ்மி இல்லை தத்துவமசி. இந்த ரெண்டு தத்துவத்தில் ஏதோ ஒன்று பார்ப்பான். இது புரியுதா? சாதாரண நம்மளே அதை அணுக்களாக பார்க்குறோம். இப்போ இந்த உதாரணம் இந்த செகண்டில் இப்போ சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது. இந்த விசாரம் இந்த இடத்துல பண்ண போகிறோன்னு தெரியாது. வருதா இல்லையா? ஸ்பான்டேனியஸாக வருதா இல்லையா? அதான் விசேஷம். ஞானியாக இருக்கிறவனுக்கு, ஞானம் இருக்கிறவனுக்கு ஒரு மெமரியில் வச்சுக்கணும், இதை இப்படி இமேஜின் பண்ணிக்கணும் இல்லை. இப்போ நம்மளே அதை அணுக்களாக பார்க்குறோம். சாமானிய நாமளே ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிற நாமளே இது அணுக்கள் கூடுற மாதிரி இருக்குது, பிரிகிற மாதிரி இருக்குது தான் எனக்கு சொல்லியிருக்கேன், முன்னாடியே சொல்லியிருக்கேன். பொருட்கள் எல்லாத்தையும் அணுக்களாக பார்க்குறேன், பொருட்கள் எல்லாத்தையும் அணுக்களாக பார்க்குறேன். இப்போ கூடி இருக்குது, நாளைக்கு எல்லாம் பிரிஞ்சிடும். இப்போ நீங்கள்லாம் இன்றைக்கி 10 பேர் உட்காந்துருக்கீங்க, நாளைக்கு 2 பேர் ஆப்சென்ட் இருப்பீங்க. நீங்கள் இல்லைன்னு சொல்லலை, இருக்க மாட்டீங்கன்னு சொல்கிறேன். இதுதானே உண்மை. இப்போ கூடி இருக்கீங்க, நாளைக்கு பிரிஞ்சிருவீங்க. கூடி இருந்தால் மாணவர்கள் சிஷ்யாஸ்ன்னு சொல்கிறோம். யாருமே இல்லை, தனியாக உட்காந்து யாரை வச்சு இன்றைக்கி பாடம் நடத்தணும்? தெய்வம் மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாங்கன்னு வச்சுங்க, அன்றைக்கி பார்த்து இந்த ட்ரிப்புக்கு போகிற அன்றைக்கெல்லாம் யாரை அனுப்பிச்சி விட்றீங்களே மாற்றி. அது சிவனேன்னு பரிதாபமாக உட்காந்துருக்கு. என்னை மாட்டி விட்டாங்களா இன்றைக்கி? எனக்கு மட்டும் வேலை இல்லையா? அது மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுடுச்சு. அது மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சிட்டு வாயை விட்டு சொல்லிடுச்சோ நோத்தல. வாயை மூடி, ஜிக்கு முன்னாடி வாயை மூடிடும். அதுக்கு தான் கை கட்டி வாய் பற்றி நீங்கள் எப்படி நின்னாலும் ஸ்கேன் பண்ணிவிடுவோம். அது சாதாரண அறிவு, சாதாரண அறிவு. ஒரு ஆட்டோக்காரங்கள்ட்ட நீங்கள் போய் பார்த்தோன்னே சொல்லுவான், இது சாவிக்கிறாய்க்குமா. நான் தெரியும் எவ்வளோ பேர் உங்களை மாதிரி பார்த்துருவோம். அவங்களுக்கு தெரியும் போது எங்களுக்கு தெரியாதா? அதனால் இன்றைக்கி நம்மளை மாட்டி விட்டானுங்களா, சரி போ தலையெழுத்து ஈன்னு செயற்கையாக ஒரு சிரிப்பு. உள்ள எரிமலை அங்கே ரெடி ஆகிட்டாங்களா, இது பண்ணிட்டாங்களா, போயிட்டாங்களா, வந்துட்டாங்களா, சிந்தனை எப்படி இருக்கும்? உன்னை அவன் என் கிளாஸ் வைக்க சொன்னேன் அந்த நேரத்தில். கடைசியில் எங்கிட்ட வந்துடுவாங்க. கிளாஸ் முக்கியமாக இப்போ ட்ரிப்புக்கு போகிறேன் இன்றைக்கி தான் உனக்கு ஏன் ஒரு நாளைக்கு விட்டு தொலைச்சாதான் என்ன? இதெல்லாம் மைண்ட் வாய்ஸ் நிறைய பேர் இடத்துல கேட்குது. நைட்டு 12 மணிக்கு வரான், காலையில் 2:30 மணிக்கு பூஜை வைக்கிறான். அவனுக்கு ஒன்றும் இல்லை. என்ன சொல்கிறது? அதனால தான் இப்போ யோசனை பண்ணிட்டு சரி ஒரு கண்டிஷன் போட்டேன், 12 மணி தாண்டிட்டா அன்றைக்கி பூஜை கேன்சல் பண்ணுவோம். போனால் போதும், நான் வந்துடுவேன். அப்படியே போய் தலையை மூடிவிட்டு அப்படியே வந்துடுவேன். நம்மளை சார்ந்த 4-5 ஃபேமிலி இருக்குல்ல, அது வர கொஞ்சம் திட்டிக்கிட்டே வரும், வேறு ஒன்று. ஆனால் முருகன் வருத்தப்படுறாரு, ஏன்டா நீ பண்ணுற அட்டகாசத்துக்கு அவங்க என்ன திட்டுறாங்கடா அப்படின்னு. அதனால் இது தெளிவான ஒரு அறிவுங்க. இந்த கிளாஸினுடைய சாரமாக கூட இதை எடுத்துக்கலாம். மிக முக்கியமான பாயிண்ட் இது. பொருட்கள் அணுக்களாக பாருங்கள். அசைகிறத பானையை உருட்டி விட்டால் அசைகிற மாதிரி நாம் செயல்பட்டுருக்கோம். அதான் ட்ராமான்னு சொன்னேன். இப்போ ட்ராமா பார்க்க சினிமா மாதிரி பார்க்குறேன்னு சொன்னேன். நனவும் கனவும் சினிமான்னு சொன்னேன் தெரியுமா? இதெல்லாம் எதிர்காலத்தில் பெரிய மகா வாக்கியமாக வந்தாலும் நனவும் கனவும் பெரிய சினிமாங்க. உங்கள் சித்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபிலிம் ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இந்த ஆத்மா ப்ரொஜெக்டருங்கிற ஆத்மா வெளிச்சத்தை குடிச்சு வச்சுங்க, படம் ஓடுது. சினிமாவுக்கு நமக்கு நிறைய தொடர்பு இருக்குது. ஏதோ ஒரு ஜென்மாவில் நம்ம யாருக்கிட்டேயும் அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கோம் போல இருக்கு. நான் அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அறிவு வேணும், டைரக்டராக இருக்கிறதுக்கு அறிவு வேணுங்க, சும்மா இல்லை. செஞ்சு காமிச்சிட்டு சொல்லலாம். இப்போ நான் செஞ்சிருவேன்னு சொல்ல தவறு இல்லையா? அதுக்காக சொல்லணும். எப்பயுமே கொஞ்சம் தாழ்த்தி போகிறது தான் நல்லது. அடக்கி வாசிக்கிறது எப்பயுமே நல்லது.
சில விஷயங்கள் ஓப்பன் சேலஞ்சு பண்ணுவேன், அது யாருமே பண்ண முடியாது. ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பயப்படுவேன். கரெக்டாக பேசணும். பெரிய விஷயம் நம்மளாக பேசுகிறேன், அவர் பேசுகிறேன்னு 1 கோடி பேரை நான் கொண்டு வரேன்னா இல்லை சேலஞ்ச் பண்ணுறேன். இப்போ அதெல்லாம் பெரிய சேலஞ்ச். இது யாரும் பண்ண மாட்டான், சாமானியர்கள் இதை பண்ண மாட்டான். அதனால் பொருட்கள் அணுக்களாக பாருங்கள். நீங்கள் அசைகிறத ஆபாசமாக பாருங்கள். ஆபாசம்னா ட்ராமா, அசைகிற மாதிரி தெரியுது. ஞானிகள் அப்படி தான் பார்க்குறான். சொன்னார்ல, ஃப்ரீடம் ஃபைட்டிங் மூமெண்ட்லாம் நடந்துகிட்ருக்கு, நீ என்ன எப்போ பார்த்தாலும் தியானத்தில் உட்காந்து ரமணர்கிட்ட போய் கேட்டானே, நீ முதல்ல மெய்ப்பொருளை அறிஞ்சிட்டியா? மெய்ப்பொருளை அறிஞ்சால் இங்கே உலகமே கிடையாதுப்பா, அப்புறம் எங்கே ஃபைட்டிங்கு மூமெண்ட்டெல்லாம் சொல்கிறார் அவர். அப்போ அவர் முடிவு கரெக்டாக, நம்ம முடிவு கரெக்டாக? நம்ம அதுக்குள்ளே ஆடிடுறோமே, ரொம்ப ஆடுறோம், என்ன ஆட்டம். அப்போ ஜன்ம கர்ம வஸ்து 3மே அதை தான் மாயான்னு சொல்கிறோம். புரியுதா? அடுத்த லெவல் சொல்லியிருக்கேன். தோன்றும் நிற்கும் மறைவுங்கிறது ஜென்ரலான ஒரு விஷயம். எப்படி தோன்றுது, எப்படி மறையுது, எப்படி செயல்படுதுங்கிற ஒரு லாஜிக்கோடு இப்போ சொல்கிறேன். இது புரிஞ்சிச்சா? அப்போ உங்களுக்கு பிரம்மம் இருக்குங்கிறது தெரியும், அது சந்தேகம் இல்லாமல் தெரியணும், அது பேர் அனுபவம். அது இந்த பொருள் மெய்ப்பொருள்னால் இதை செஞ்சு தானே தீரணும். வேலைச்சேரிலேருந்து டெய்லி ஒருத்தர் வராருன்னா இது மெய்ப்பொருள், இதை நம்ம செய்யணும், இதை அட்டன் பண்ணணும், டைரெக்டாக அட்டன் பண்ணணுங்கிற அறிவு, நுட்பமான அறிவு வந்ததுனால தான் செயலுக்கு வந்திருக்கு. அனுபூதி ஆனதுனால தான் செயல்பட முடியுங்க. அனுபூதி இல்லைன்னா செயல்பட முடியாது. இப்போ எல்லாருக்கும் என்ன இருக்கு, அறிவு நிலையிலே நிற்கிறான். அடுத்த 4 நிலைகள் அவன் போக மாட்டுறான், ஏன்னா பக்குவப்படலை. குரூப்பில் 1000 பேர் இருக்கான், எத்தனை பேர் வேல் பூஜையை பயன்படுத்திக்கிறாங்க சொல்லுங்கள்? சுவாமி வராங்களா இல்லையா? சுவாமிகிட்ட வந்து கேட்டால் நடக்குதா இல்லையா? நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையா? எத்தனை மிராக்கள், 1000 சொல்லலாம். 10 வருஷம் எத்தனை, 3500 நாள் இல்லையா? 3600 நாள், 500 நாளை விடுங்க, 3000 நாள் நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம்ல. அப்போ அந்த 3000 நாளில் 3000 மிராக்கள் நடந்திருக்கா இல்லையா? ஏன் இந்த அறிவு வரலன்னா அதான் மதம்னு பேர். திமிருன்னு சொல்கிறாங்கல்ல, கொழுப்பு திமிரு சொல்கிறாங்கல்ல. நுட்பமான அறிவு இல்லை, சத்துவகுணம் இல்லை. அதுக்கு தான் சத்துவகுணத்துக்கு தான் அபக்ஷய பக்ஷம்னு சொல்லுது. சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டீங்கன்னா உனக்கு அது வரவே வராதுன்னு சொல்லுது. இப்போ வள்ளலார் ஏன் அப்படியா? நான் அந்த நுட்பத்தை அறிஞ்சிட்டார் அவர். அதனால் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டுட்டு உள்ளே வராதுன்னு சொல்லிட்டேன். நீ வந்து பிரயோஜனம் இல்லைன்ட்டார். அனுமதி இல்லை, அப்படிதான் அனுமதி இல்லைன்னே சொல்லிட்டார். இதோட கடினமான வார்த்தை என்ன? ஏன் விட்டேன்? என்னது விட மாட்டோம். எனக்கு எது முக்கியம்? இதுதான் முக்கியம், சாப்பாடு தான் முக்கியம். நான் அதுக்கு தான் பிறந்திருக்கேன், எல்லா ஜென்மாவும் அதுக்கு தான் பிறகுறேன். இப்போ இந்த ஒன்று தான் பலவாக தெரிகிறது. அது அத்வைத்தம்னு பேர். அந்த அத்வைத நிலையில் தான் பிரம்மமானது இருக்கிறது. நீ அத்வைதத்துக்கு போனாதான். அத்வைதங்கிறது கொள்கையோ குறிக்கோளோ அல்ல, அது ஒரு உன்னத நிலை, அது ஒரு புள்ளி, உயர்வான புள்ளி, இறுதி புள்ளி, இறுதி சுற்றுன்னு சொல்கிறாங்களே, ஃபைனல் ரவுண்டுன்னு சொல்கிறாங்களே. கர்ப்ப கிரகத்துக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிற நீங்கள் விசாரத்தினுடைய உச்சத்துக்கு போகும்போது, தியானத்தில் போகும்போது, விசாரத்தில் போகும்போது அது என்னவாகுது? ரியலைசேஷன் ஆகுது. ரியலைசேஷன் எவ்வளோ அருமையான வார்த்தை. உண்மையை அது வரைக்கும் நீ வாழ்க்கையில் பொய்யா வாழ்ந்து அடப்பாவி, இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறியாடா தம்பி. இவ்வளோ நாள் இது வரைக்கும் எல்லோரும் பண்ணது நானும் பண்ணுறேன். இன்னும் வியாபாரம் எப்படி இருக்குன்னு ஒரு ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன். வியாபாரம் என்ன ஜே, ஒன்றும் சரியில்லை ஜே, 1ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி தான் இருக்குது, இன்னும் குவியம் வேணும், கூட்டம் வரணும், இது மாதிரிலாம் எதிர்பார்க்கக்கூடாதுங்க அப்படின்னு நான் சொன்னேன். எதிர்பார்த்தா தானே கூட்டம் வரலங்கிறது தெரியும். நீ வந்து உனக்கு சாப்பாடு இருக்கா, ட்ரெஸ் இருக்கா, உங்களுக்கு சொல்கிறது தான். சாப்பாடு இருக்குல்ல, சாப்பிடு, ட்ரெஸ் இருக்கா போட்டுக்கோ, அன்றாட வேலையை செஞ்சுக்கிட்டே போ. அதே அப்படி ஜி கமிட்மெண்ட்லாம் இருக்குல்ல, அந்த கமிட்மெண்ட் உன்னை யார் கமிட் ஆக சொன்னேன்? கேள்வி பாருங்கள். மடத்தனத்தில் மடத்தனம் அப்படி தாங்க போகுது லைஃபு. இப்போ ராதா நகரில் 2000 கடை இருக்குன்னு வச்சிங்களேன். 2000 கடைக்காரர்களும் கடன்காரர்களாக மாற்றி வச்சுருக்கானுங்க. எல்லா பேங்க்கும் அங்கங்கே வச்சுக்கிட்டு வாரி வழங்கிட்டு சென்டரில் உட்காந்துடுறான் 1ஆம் தேதி எப்போ வரட்டும்னு. இவன் கடனை வாங்கினவன் சொந்த கடையாக இருந்தால் பிரச்சனை இல்லை, வாடகை கடையாக இருந்தனா
எதை நினச்சி வாங்குறான், எப்படி கைது போடுறான், ஒன்றும் எல்லாமே இமேஜினேஷனில் நடக்குது. எல்லாம் ஆபாசம், சலாபாசம், கர்மாபாசம், ஜன்மாபாசம், கர்மாபாசம், வஸ்தாபாசம். இந்த 3 வார்த்தையை ஞாபகம் வச்சு. ஜன்ம கர்ம ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஜன்ம கர்ம வஸ்து, ஜன்ம கர்ம வஸ்து. இப்படி தான் மாயா என்ன பண்ணுது, நம்மை இயக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இருக்கிறது என்ன, ஒன்று தான். அதுகிட்ட போய் கேளு, மாயாவாதுன்னு என்னதுன்னு கேட்கும். யார், பிரம்மமானது. பிரம்ம நிலையில் இருக்கிறவன்ட்ட, அது அத்வைதத்தில் இருக்கிறவன்ட்ட மாயா. அப்போது மாயா மனுஷனை ஆட்டி படைக்குது, பரத்துக்கிட்ட ஆடி அடங்குது. புரியுதா? ஏன்னா அவர் சர்வஜனாக இருக்கிறதுனால இந்த தில்லாலங்கடி வேலையெல்லாம் அங்கே பண்ண முடியல. அதனால் அங்கே வசப்படுது. அப்போ அறிவு இருக்கிறவனுக்கு மாயை வசப்படுது. அங்கே தான் அதுதான் அடியன்னு சொல்ல வரேன். அறிவு இருக்கிறவனுக்கு இப்போ சூழ்நிலை சரியில்லை, சந்தர்ப்பம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, எங்கள் அப்பா அம்மா சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க, அதெல்லாம் நொண்டிச்சாக்கே. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அந்த அறிவில் என்னென்னா இந்த மாயாவும் வசப்படும். மாயாவை ஜெயிக்கிறதுக்கு வழி சொன்னேனுங்க. மாயாவை எப்படி ஜெயிக்கணும்னு சொன்னேன், பதியை அணுக வாசம் விலகி போயிடும். நீ உன்னுடைய குறிக்கோள்லே நெல், குறிக்கோளை நோக்கியே போ. இடையில 1000 திரட்டு கொடுக்கும். திரட்டெல்லாம் பொய்யுங்கிறத அறிவோடு தெரிஞ்சுக்கோ. இதான் இந்த 3 ஆபாசம் நீங்கள் நல்லா புரிஞ்சிச்சுன்னா, இந்த பிறக்குதுன்னு சொல்கிறதும், நகர்றதுன்னு சொல்கிறதும், அழியிறது தான் இந்த வச ஆபாசம். கூடும் பிரியும்னு சொன்னேன் இல்லையா? எந்த பொருளை எடுத்தாலும் அணுக்கள் இருக்கிறதுல எல்லாத்துக்குள்ளேயும் சைத்தன்யம் இருக்குது. அது வேறு விஷயம். ஜடப்பொருள் இந்த கிளிப்பு ஜடப்பொருள் தான். ஏன் அதை நம்ம டேபிள் மேலே டெய்லி வைக்கிறோம்? அதனுடைய யூசேஜ் தான் அதனுடைய ஆத்மா. புரியுதா இல்லையா? புரியலையா? எந்த பொருள் நம்ம பயன்படுத்துகிறோம்ல, இது ஜடப்பொருள். ஜடப்பொருள் என்னது, அது ஜடமாக இருக்கும், போட்ட இடத்துல அப்படியே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு இட்லி வச்சிங்களா, இப்போ புரியும் பாருங்கள், ஈஸியாக புரியும் பாருங்கள். இப்போ இட்லி இருக்குது, அது சைத்தன்யமாக ஜடப்பொருளா? ஜடம் தானே. ஏன் அது சைத்தன்யமாக இல்லை? இப்போ ஒரு 50 இட்லி பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், உங்களை பார்த்தோன்னே கடுப்பாயிடுச்சு. இட்லி சைத்தன்யமாக இருந்தால் கடுப்பாயே, இவன் ஒண்டியாக எல்லாத்தையும் சாப்பிட்ருவான், நகர்ந்துடும். உன்னை இக்னோர் பண்ணிவிட்டு அது பேசாமல் நகர்ந்து போயிடும். புரியுதா இல்லையா? அதனால் சில பொருட்களை சும்மா சாதாரண சிந்தனைக்கு விட்றோம். உங்கள் சிந்தனைக்கு கிளாஸ் காமெடியாக இருக்கலாம், ஆனால் ஃபிலாசபிக்குள்ளே இருக்குது. கொய்யாப்பழம் வச்சுருக்காங்க 5, ஒன்று கட் பண்ணி சாப்பிட்லான்னு. அது பேசாமல் உன்னை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கலடா, மடப்பையில் எப்போ பார்த்தாலும் கத்தியால் வச்சு என்னை வெட்டுற அப்படின்னு சொல்லுன்னு வச்சுங்க. அதனால் சில பொருட்கள் கடவுள் எதுக்காக எந்த பொருளையும் படைச்சிருக்காங்கிற கொஞ்சம் சிந்திங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஏன் ஜடமாக படைக்கணும், ஏன் சைத்தன்யமாக படைக்கணும், ஏன் நுரையாக படைக்கணும், ஏன் அலையாக படைக்கணும், ஏன் நிலையாக படைக்கணும்? நான் யூசேஜ் இருக்கணும், பயன்படணும் இல்லையா? போகத்துக்காக தான் நீ பிறந்திருக்க. போகம்னா சுகம் துக்கம் ரெண்டுமே போகம் தான், அனுபவத்தை. அதுக்கு தான் பிராரப்தம். பிராரப்தத்தில் என்ன இருக்குது, சுக துக்க அனுபவிக்கணும். அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை மாயா உருவாக்கி கொடுக்குது. புரியுதா? இப்போ நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் இது நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஜெயிச்சிடலாம். நடக்கிறதெல்லாம் ட்ராமாங்கிற அறிவோடு இருங்க. சீரியஸ்னஸே உங்களுக்கு வராது. நீ ஓவர் சீரியஸாக இருக்க, உனக்கு சீரியஸ்னஸே இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல. இப்போ நான் அடிக்கடி சொல்வேன்ல, செய்யும் தொழிலே தெய்வங்கிறது பொறுப்பு இல்லாதவனுக்கு ஒழுங்காக பொறுப்பாக செய்கிறான்னு. இவன் பொறுப்பு ஓவராக போய் அதிலே மூழ்கி அதை தவிர எனக்கு ஒன்றுமே தெரியலன்னு செத்து போகிறான். கை கால் உளுந்து போகிற வரைக்கும் முதுகு கூனி குறுகி போகணும். நிறைய பேர் இப்படி இருக்கான், நேராக நடக்க முடியல. சொல்லக்கூடாது, காமெடி ஆகிடும். எனக்கு காமெடியை கூட எனக்கு சொல்கிறதுக்கு உடன்பாடு இல்லை. என்னென்னா மூழ்கி போய்டுறான். அதுக்குள்ளே ஒரு காலத்தில் ஒர்க் பண்ணப்போ ஒரு 50 வயசுக்கு மேலே அடுத்த கிருகஸ்தம் இருக்குது, பிரம்மச்சரியம் இருக்குது, கிருகஸ்தம் இருக்குது. வனப்பிரசவனை எதுக்கு வச்சுருக்காங்க? வெங்காயம் வெட்டுறதுக்கு வச்சுருக்காங்க பெரியவங்க. தர்ம அர்த்த காம மோட்சம் எதுக்கு வச்சுருக்காங்க? பிரித்து வச்சாங்க. யாருக்காக வச்சாங்க? சும்மா புக்கில் எழுதி வச்சுருக்கட்டும். எங்களுக்கு கிடையாது அது. அப்படி தான் இருக்கீங்க எல்லாத்துலேயுமே. எங்களுக்கு கிடையாது, இது எங்களுக்கு கிடையாது, அது அவங்களுக்குன்னு எவங்களுக்கு? நீனே உன்னை தாழ்த்திக்கிற. நல்ல குருவை பிடிங்க, உங்களை கைட் பண்ணுவாங்க. அவங்க எந்த டவுட்டும் அவங்கள்ட்ட கேளுங்க.
அவங்களுக்கு தெரியும், அவங்க சொல்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சால் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க ஒருத்தர். ஒரு வருஷம் பிப்பலாது தானே, பிப்பலாது மகரிஷி தானே சொல்லுவார். யாஞ்சவல்லிக்கரா? இல்லை பிப்பலாது தான் கரெக்டு. ஆப்பத்தை சாப்பிட்டா இதுதான் மேலே. நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்படி நான் தவறாக பேச சொல்லியிருந்தேன்னா நான் இது வாங்கிக்கிறேன், வாபஸ் வாங்கிக்கிறேன். பிப்பலாது தான், பிப்பலாது தேடி தான் எல்லா மகரிஷியும் வருவான். பிப்பலாது அந்த காலத்தில் பெரிய எக்ஸ்பர்ட்டு. சரி, இப்போ நீங்கள் நடக்கிறதெல்லாம் ட்ராமாங்கிற ஒரு அறிவு உங்களுக்குள்ளே இருக்கணும். இப்போ நான் வந்து இந்த வஸ்துவை பொருட்களை அணுக்களாக பார்க்குறேன்னு சொன்னேன் இல்லையா, அதுமாதிரி நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் ட்ராமாவாக பாருங்கள். நீங்கள் டென்ஷனாக உங்கள் ஹார்ட்டு பாதுகாக்கப்படும். உங்கள் ஹார்ட்டுக்கு இன்சூரன்ஸ் அடியன் கொடுக்குறேன். எத்தனை வருஷமாக? 1000 வருஷத்துக்கு கொடுக்குறேன். உங்கள் ஹார்ட் அவ்வளோ பாதுகாக்கப்படும். நடக்கிறது ட்ராமா, நமக்கு என்ன ரோல் அதில் இருக்குதுன்னு பாரு. ரோலே இல்லையா, கிளம்பி போயிடு. அங்கே இருக்காது. எத்தனை முட்டிக்கிட்டோம், குத்திக்கிட்டோம், வெட்டிக்கிட்டோம். லைஃப் கொஞ்சம் புரிஞ்சுங்க தம்பி. வேறு எப்படியும் புரிய, இதுதான் ஞானம். வேறு எப்படி உனக்கு புரிய வைக்க முடியாது, எப்படி ஒன்றை மாற்ற முடியாது, எப்படி ஒன்றை திருத்தவே முடியாது. யாராலையும் திருத்த முடியாது, ஆண்டவனாலே திருத்த முடியாது. அதுக்கு தான் எழுதி வச்சார். உனக்கு அறிவு இருந்தால் தேடி நீயா கண்டுபிடிச்சா உனக்கு இது புரியும் அப்படின்னு எழுதி வச்சார். நடக்கிறதெல்லாம் ட்ராமாவை பாருங்கள், எப்படி இருக்கும். நீங்கள் ட்ராமாவே சீரியஸாக பார்க்குறீங்க, அழுகுறீங்களா இல்லையா? சில பேருக்கு சீரியல்னால் ஒரே அழுகை தான். அதுக்கு அவ்வளோ பெரிய டிவி வாங்கினீங்க அழுகுறதுக்கு. வீட்டை கோயிலாக மாற்றினா வீட்டை தேட்டராக மாற்றி வச்சுருக்கீங்க. கர்மம் மந்திரத்துக்களே போக முடியல பாருங்கள். சரி, உங்களுக்கு இந்த முக்கியமான உங்கள் லைஃப்பில் மிக முக்கியமான அறிவு இது. நுட்பமான சாதாரண அறிவு தான். தோன்றுறதெல்லாம் மறையும், வந்தவன்லாம் போயிடுவான். என்ன காயகல்பம் கண்டுபிடிச்சோன்னே இல்லை தெரியுமா? சொன்னால் நம்ம முன்னோர்களத்தை விமர்சனம் பண்ணுற மாதிரி இருக்கும், வேண்டாம் விடுங்க. அது பின்னாடியே ஒரு பெரிய சித்தி, அது பின்னாடியே போகிறது. அப்புறம் தங்கத்தை என்னது இதுவாக தங்கமாக்குறேன்னு சொல்லிவிட்டு அது பின்னாடியே சரி தங்கம் ஆக்கிட்ட வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன், எவ்வளோ நாள் இருப்பேன். ஏன்னா இது கூட அடிப்படை அறிவு இல்லை அவங்களுக்கு. அதுக்கு வாழ்நாளே செலவழிக்கிறான். என்னென்னா கோடீஸ்வரர் ஆக போகிறார் அவர். எதுக்குன்னு கேட்குறேன். நீ சம்பாதிக்கிற பணம் எதுக்குப்பா? முதல்ல எதுக்கு உனக்கு? சாப்பிட, தங்குறதுக்கு, ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு. அதுக்கு மேலே நீ வாழ போகிறத 30 வருஷம். அவனுக்கு என்ன நம்பிக்கைன்னா, நான் இப்போ போனால் திரும்பி போகிறப்போம்ல, சரி போகிற, அதுக்குன்னு வாழ வேண்டாமா? அப்பயும் இதே தான் பண்ணுவேன். நீ கடன் வாங்குறது வாழ்கிறதுக்கா சாப்பிட்றதுக்கா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். நீ கடன் வாங்குறது வாழ்கிறதுக்கா சாப்பிட்றதுக்கா? எல்லாம் சாப்பிட்றான். அவ்வளோதான் சொல்லணும் சுருக்கமாக. கடனே வாங்காத. கடன் வாங்காமல் செத்துப்போ, பரவாயில்ல, ஒன்றும் கெட்டு போகாது. கடனை வாங்கவே வாங்காது. பிரகாச ஏவ சததம் தஸ்யாம் மௌனம் ஹி யுஜ்யதே. பிரகாச ஏவ சததம் தஸ்யாம் மௌனஹி. பார்த்துட்டான். இந்த ஞானம் ஒரு பிரகாசம்தான் உலகம் ஃபுல்லாக இருக்குது. ஒரு ப்ரொஜெக்டர் தான் எல்லா சித்தத்துக்குள்ளேயும். சித்தம் நிறையா இருக்குது, ப்ரொஜெக்டர் ஒன்று தான். சினிமா ரோல் நிறையா இருக்குது. மார்னிங் காட்சி, மத்தியானம் காட்சி, நைட்டு காட்சின்னு 3 படம் வச்சுருக்கான். இல்லை 3 ரோல் வச்சுருக்கான். ஏதோ இப்போ சித்தம் உங்களுக்கு சித்தம் தனி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் சித்தம் தனியாக இல்லையா? சித்தம் தனி. சிம் கார்டு ஒன்று தான். மெமரி மாற்றி வச்சுருக்கீங்களா இல்லையா? இப்போ உங்கள் சித்தம் இருக்குல்ல, அதில் நீங்கள் எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கீங்களோ அந்தளவுக்கு வெளிச்சம் வருது. உங்கள் சித்தத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு பிரம்மத்தை அறிஞ்சிருக்கீங்களோ அந்தளவுக்கு படம் ஓடுது உங்ககிட்ட. ஒருத்தன் பிரகாசமாக இருக்கிறதுக்கு காரணம்னா அந்தளவுக்கு அவன் தன்னை அறிஞ்சிருக்கான்னு அர்த்தம், தன்னுடைய டேலண்ட்டில் நிற்கிறான்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? அப்போ ப்ரொஜெக்டருங்கிறது பரம்பொருள், சித்தங்கிறது தான் நீ. அதாவது உன்னை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கு. இந்த நடுவில் ஒன்று சித்துன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் அந்த ப்ரொஜெக்டரை உள்வாங்கக்கூடிய ஸ்க்ரீன் வச்சுக்கோ. ஸ்க்ரீன், ஒயிட் ஸ்க்ரீன் இருக்குல்ல, அது நிலையானது, அசையாது, வெள்ளையாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். அதில் தான் படம் ஓடுதுன்னு வச்சுக்க.
புரிஞ்சிருக்குமே. இப்போ சினிமா பார்க்காதவன் எவனா இருக்கானா? இது புரியுதா? அப்போ பிறக்கிறதுன்னு சொன்னதும் சினிமா, நகர்றதுன்னு சொல்கிறதும் சினிமா, பொருட்கள் தோன்றுவதும் நிற்பதும் மறைவதும் சினிமா. எல்லாம் எவ்வளோ நேரம் வருது, அது ரோல் பண்ணிவிட்டு அது போயிட்டுருக்கு. நீ என்ன பண்ணுற, 1000 வருஷம் வாழ்கிற மாதிரி இது வேணும் அது வேணும் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கிற. நீயும் யூஸ் பண்ண மாட்டேற, மற்றவனும் கொடுக்க மாட்டேற. நீயும் யூஸ் பண்ண மாட்டேற, மற்றவனும் கொடுக்க மாட்டேற. இப்போ ஜடம் ஏன் படைச்சாரு தெரியுதா? ஜடம் ஏன் படைச்சாரு? யூசேஜ். வயிற்றில் அது போட்டு அது பேசாமல் கிளம்பி போயிடுச்சுன்னு வச்சுங்க, அது பேசாமல் காது வழியாக வெளில போச்சுன்னு வச்சுங்க. கணக்கு புரியுதா? எல்லாம் தத்துவம் தான். அதனால் பிரகாச ஏவ சத்ததம், அந்த பிரகாசம்தான், ப்ரொஜெக்டர் தான் எங்கும் இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளையும் விளங்க வைக்குதுப்பா. எவ்வளோ பெரிய சூரியன் இது! எல்லா பொருளும் இருட்டிலையும் விளங்க வைக்கிது. சூரியன் இல்லாட்டினாலும் சந்திரன் இல்லாட்டினாலும் இருட்டிலையும் நீ இருக்கியா இல்லையா? நீ இருக்கியா? உள்ளே போகிறீங்க, ஒரு ரூமில் போகிறீங்க, இருட்டு அறையாக இருக்குது, கரண்ட்டு போயிடுச்சு. சரி தீப்பெட்டி எடுப்பான்னு, தீப்பெட்டி எங்கே வச்சிங்கன்னு கேட்குற. அதோ அங்கே மேலே வச்சுருக்கேன், அந்த செவுத்து மேலே வச்சுருக்கேன், அந்த இடத்துக்கு போனேன். அங்கே இல்லையே அப்படிங்கிற. நீ இருக்கியாண்ணா? இரு பார்த்து சொல்கிறேன். நான் சொல்லுவீங்க, நான் இருக்கேங்கிறது எப்படி விளங்குது? அதுதான் சூரியன். தீப்பெட்டியை லைட் அடித்தா தான் தெரியும். ஒன்று எப்போதும் விளங்குற நீ. முன்பு இருந்தாய், இப்பொழுது இருக்கிறாய், நாளை இருப்பாய். இருந்தால், அறிவு இருந்தால் இது புரியும். அர்ஜுனனுக்கு சொல்கிறாரு, நான் நிறைய அவதாரம் எடுத்துட்டேன்டா, நீயும் நிறையா பிறந்துட்டா, உனக்கு தெரியாது எனக்கு தெரியுங்கிறாரு. எவ்வளோ ஆழமான ஞானம்! இப்போ அறியாமை தான் ப்ராப்ளம். மனுஷனுக்கு என்ன ப்ராப்ளம்? துக்கம் என்னது? பதட்டம், கவலை, குழப்பம், பயம் எல்லாம் என்னது? ஏன் சிரிக்க மாட்டானே அவன்? வாழச்சொல் மானிட ஒரு பாட்டு இருக்கு, பிறக்கும் போதும் அழுகின்றார், இறக்கும் போதும் அழுகின்றார். எப்போதாண்டா சிரிக்க போகிற? எப்போதாண்டா சிரிக்க போகிற தம்பி? சிரிக்கிறதுக்கு என்ன வேணும்? அதுதான் அறிவு இருந்தால் தான் சிரிக்க முடியும். அறிவு இல்லைன்னா சிரிக்க முடியாது. நீ கிளாஸே ஒரே காமெடியாக போயிட்டுருக்கு. அறிவு இருந்தால் தானே சிரிக்க முடியும். அறிவு இருந்தால் தான் அன்பு என்னான்னு தெரியும். அறிவு இருந்தால் தான் நீ எங்கே போகணுன்னு தெரியும். அறிவு இருந்தால் தான் நீ என்ன செய்யணும்னு தெரியும். இப்போ ஏன் அப்போ பார்த்தாலும் துக்கமாக இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? இப்போ எல்லாருக்கும் என்ன தெரியுமா பிரச்சனை? காசு வேணும். என்ன பண்ண போகிற? நீ கேள. காசை வச்சுட்டு என்னையா பண்ண போகிற? நாளான்னைக்கு பெரியவங்க குழந்தைங்களாம் பெரியவனானா என்ன பண்ணணும்? பெரியவங்களானா என்ன? ஏன்னா பெற்றெடுத்த இறைவன் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கான். அவன் கொடுக்க நீங்கள் பெற்றவர்கள். நீங்கள் தயாரிக்கலை, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நிறைய விஷயங்கள் தவறாகவே புரிஞ்சுக்கணும். பிரகாஷ ஏவ சததம் தஸ்மான் மௌனம் ஹி யுஜ்யத்தை. இதை அறிஞ்சால் மௌனம். பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அயம் அர்த்தோ மகான்யஸ்ய ஸ்வமேய பிரகாஷிதக. இந்த விசாரத்தினால இந்த ஆத்மாவுடைய பிரகாசம், இந்த விசாரத்தினால ஆத்மாவுடைய பிரகாசம் சுயமேவ நானாக இருக்கிறேன், என்னுள் இருக்கிறது. நானாக இருக்கிறேன்னு சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் அகங்காரம் மாதிரி தெரியும். என்னுள் இருக்கிறதுன்னா ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இப்போ கொய்யாப்பழம் வெளியில் இருந்தால் கொய்யாப்பழன்றீங்க, உள்ளே வந்துருச்சுன்னா எண்ணூல் கொய்யாப்பழம் இருக்குதுன்னு சொல்லுவீங்க. எத்தனை நேரம் சொல்லுவீங்க? அதுக்கப்புறம் அந்த விட்டமின் உங்கள் உயிரோட கலக்குதா இல்லையா? கலக்குது. அதில் இந்த கொய்யாப்பழத்தில் இந்த விட்டமின் இருக்குங்கிற ஒரு அறிவு இருக்குல்ல, அதுதான் உங்கள் உயிரில் கலக்கிறது. அந்த அறிவு, இதெல்லாம் நல்லது, இதை நம்ம ஏற்றுக்கணும், இது கெட்டது வேண்டான்னு ஒரு, அதுதான் அங்கே அறிவு, விட்டமின். அங்கே தான் அமிர்த தத்துவம். அதான் விட்டமின் ஏபிசிங்கிறதெல்லாம் உடம்புக்கு, மனசுக்கு, ஏதோக்கோ 7 தாதுகளுக்கு, 96 தத்துவங்களுக்கு. அது நல்லது இது கெட்டதுன்னு ஒரு அறிவு இருக்குல்ல, அது உயிருக்கு. இது புரியுதா?
அதனால் அதனால் நான் பிரம்மமாக இருக்கிறேன்னு சொல்கிறத உங்களுக்கு தயக்கம் இருக்கும். ஏன்னா அந்த அறிவு வர வரைக்கும் தயக்கம் இருக்கும். அது நேச்சுரல், இருந்துட்டு போட்டோம், தப்பு இல்லை, தயக்கம் இருக்கட்டும். ஆனால் என்னுள் இறைவன் இருக்கிறானுங்கிறத ஒத்துக்கிறீங்கள, அதை எல்லாருமே ஒத்துக்கிறீங்கள. இப்போ என்னுள் இருக்கிறான்னு சொல்கிறப்ப அப்போ நீ வேற அவர் வேறையா? அதுதான் மாயா. நீ வேற அவர் இல்லை, அவர் வேற இல்லை தம்பி, எப்படி இல்லைங்கிறத சொல்கிறது தான் இந்த வேதம். உனக்கே தெரிஞ்சா இதை எழுதி வைக்க மாட்டாங்களே. நீ ஏன் உணர்வில் இருந்தீன்னா இதை எழுதி வைக்க மாட்டாங்க, இதை சொல்ல மாட்டாங்க. பாருங்க, நம்ம அந்த உபநயன விஷயம் பெரிய விஷயங்க. உபநயனம், நீ பிரம்மத்தாய் ஒரு செகண்ட் கூட மறக்கக்கூடாது. உன்னுடைய உடம்புல அப்படியே ஊடுருவி விளையாடணும். அதை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும், பிரம்மத்தை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு தத்துவத்தை பிடிச்சா ஆணுக்கு உபநயனம், பெண்ணுக்கு மங்கள சூத்திரம்னு சொல்லுவாங்க. மாங்கல்யமும் ஏற்றம் தருவது. ஏற்றம் தருவது. கல்யாணம்னா என்ன? கல்யாணம்னா என்ன? உயர்வு தருவதுன்னு அர்த்தம். கல்யாணம்னாலே உயர்வு. சிவம்னா கல்யாணம்னு அர்த்தம். உயர்வு தருவது. இதெல்லாம் மைண்டில் வச்சுங்க, எதிர்காலத்துக்கு பயன்படும். அதனால் அந்த சுயமேவ பிரகாசிதக, தானாகவே விளங்கக்கூடிய அந்த பொருள் எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கிறது. அதை அறிந்தவன் மௌனமாகிறான். நாச ஜீவோ நாச பிரம்மம். இப்போ சத்தும் இல்லை சித்தும் இல்லை, ரெண்டும் சேர்ந்துருச்சு. அத்வைதம், ஆனந்தம். சித்து சத்தை சுவைக்கும்போது எதை சுவைக்குது? ஆனந்தத்தை சுவைக்குது. இந்த ஆனந்தம் எங்கே இருக்கு? தங்குள்ளே இருக்குது. ரெண்டு விதமாக, ஒன்று போக்தா, ஒன்று போகம், ரெண்டுமே உள்ளே நடக்குது. அதான் சிவ, அதான் சிவன்னு சொன்னது ஆரம்பத்தில். ஆரம்ப காலத்துக்கு ஆடியோ கேளுங்க. சிவமும் சிவமும் ஒன்றுன்னு சொல்லுவேன். இந்த சிவம் தான் சிவமாக மாறி இருக்குமோன்னு ஒரு அனுமானம் இருக்குது என்கிட்ட. அதுக்கு சந்தர்ப்பம் வரட்டும் பேசுகிறேன். ஃபொனடிக்ஸ் படித்தா தெரிஞ்சு போயிடும். சிவபாவம்னா என்ன அர்த்தம்? சிவபாவம் தான் சிவபாவம். தப்பாக இருக்கிற எண்ணத்தை எல்லாம் வச்சுக்கிறது கூடாது. சிவபாவம்னா என்னது? சிவபாவம் தான் உள்ள ஒரு பாவம் இருக்குது, சத்பாவம்னு பேர். அது பக்தி பாவம் இருந்தால் அந்த சத்பாவத்தை நீ புரியலாம். நீ யார்? நீ அபாவம். நீ இந்த சுபாவம், அந்த இறைவனை நோக்கி பயணிக்கிற, தானாகவே பயணிக்கிற. ஆனால் எந்த அளவுக்கு அறிய முடியும்னா மங்களாக தான் அறிய முடியுது. அறிவு நிலையில் இருக்கிற அப்புறம் தெளிவு நிலைக்கு அனுபூத்தி நிலைக்கு போகணும். சத்தியங்கிற வாழ்க்கை நடத்தணும். இப்போ சொன்னல, அந்த அறிவு உள்ளே வந்ததுனால தான் டெய்லி வராங்க வேலைச்சேர்லேருந்து. இங்கே இருக்கிறவங்களுக்கு வர முடியல. என்ன காரணம்? நுட்பமான அந்த 5வது ஸ்டேஜுக்கு போக முடியல. அதனால் அவங்க என்னது, சரி பார்த்துக்கலாம், போய்க்கலாம், வந்துக்கலாம்னா வரணும்னு நினைக்கிறேன். 10வது வருஷம் ஆச்சு வேல் பூஜை, வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஏதோ ஒன்று என்னை தடுக்குது. சாப்பிட்றதையும் தடுக்குது. சாப்பிட்றது 1 வருஷம் ஆச்சு நான் சாப்பிட்டு. ந தஸ்ய வர்ண வித்யந்தே ந ஆசிரம. இந்த நிலையில் இருக்க அத்வைத நிலையில் இருக்கிறவன் ஜீவன் கிடையாது, அவனுக்கு பரமன் கிடையாது, வேறு எதுவும் கிடையாது. வர்ணம் கிடையாது, ஆசிரமம் கிடையாது. இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் கொள்கை, படிக்கட்டு. அது ஒரு வாகனம், புரியுதா? இந்த வாகனத்திலே நான் இருப்பேன்னு சொல்லக்கூடாது. வாகனத்தை கடந்து போகணும். வாகனம் உன்னை கடத்தி செல்லுது. எங்கே கடத்தி செல்லுது? பரம்பொருட்டா. அங்கே போய் நான் இறங்க மாட்டேன். டெல்லிக்கு போகணும், ட்ரெயினில் போகிறீங்க, ஃப்ளைட்டில் போகிறீங்க. டெல்லி வந்துடுச்சு, இறங்க வேண்டாமா? இல்லை, இந்த ஃப்ளைட்டு சூப்பராக இருக்குது, அதில் நல்லா டிஃபன்லாம் செம்மையாக கொடுத்தான், ஃபண்டாஸ்டிக். இந்த மாதிரி டிஃபன் நான் சாப்பிட்டதே இல்லை. அவன் நான் இங்கே இருக்கேன், நான் விடுவானே? இதே கதை தான். இப்போ கொள்கையில் தான் நிற்கிறான், சத்தியத்துக்கு வர்றதுக்கு பயப்படுறான். என்ன சண்டை போட்டுக்கிறானுங்க? எப்படி சண்டை போட்டு அடிச்சு சாப்பிட்றானுங்க? மெய்ப்பொருள் தெரியுமா? மெய்ப்பொருள் தெரிஞ்சால் சண்டை போடுவோமா? நம்மளாம் சண்டை போடுவோமா? இறங்குவோமா? இறங்க மாட்டோம். இந்த ட்ராமாவை பார்ப்போம். அவன்லாம் சீரியஸாக பார்க்குறத நம்ம ட்ராமாவை பார்ப்போம். அவன் ட்ராமாவே சீரியஸாக பார்க்குறான். நம்ம சீரியஸாக நடக்கிறத ட்ராமாவாக பார்க்குறோம். இதுதான் மெய்ப்பொருள். ந தஸ்ய வர்ணா வித்யந்தே ந ஆசிரமா ந தஸ்ய தர்மோ அதர்மோ நிஷேதோ விதி. தர்மம் அதர்மம் அதெல்லாம் கடந்தாச்சு.
நிஷேத விதிமுறைகளை தடுக்கிற இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் செய்ய, இந்த விதிமுறைகள் டூஸ் டோன்ட்ஸ் எதுவும் கிடையாது. யதா பிரம்ம ஆத்மக சர்வம் விபாதி, பிரம்மமே ஆத்மாவாக எங்கும் செயல்படுகிறது, விளங்குகிறது. தத் ஏவத்து, அதுவே விளங்குகிறது, அது மட்டுமே விளங்குகிறது. ததா துக்காதி பேதோ அயம் ஆபாஷோ, துக்கம் சுகம் எல்லாமே ஆபாஷம். அதுவே ஒரு எண்ணம் தானே, சுகம் துக்கங்கிறதே ஒரு விருத்தி தானே, எண்ணங்கள் தானே. அது ஒரு லோகத்தில் உன்னை கொண்டு போய் வைக்கிது. அந்த இடத்துல உன்னை குத்துவேன், கிள்ளுவேன், நான் அடிச்சிடுவேன், வெட்டிடுவேன்னு ஏதோ ஒரு த்ரெட்டு கொடுக்குது. அது ஒரு லோகம். நிறையா லோகத்து நமக்குள்ளே மனம் கடந்து வருதா இல்லையா? ஒரு திடீர்னு சிரிக்கும், திடீர்னு அழுவோம். இதெல்லாம் எங்கே? எல்லாம் பாவனா ஹிருதயத்தில் தான். பூர்வமத்தியில் அங்கெல்லாம் பூர்வமத்தியில் ஒரு அறிவு தான் இருக்கும், சரியாக இருக்கும். இதான்ப்பா இது, இதான்ப்பா இது, இதான் இது. இப்போ துக்கம் வருது, அனுபவி. என்ன பண்ண போகிறேன்? சுகமாக இருக்க அனுபவி, சுகமும் துக்கம் கற்பனை. இப்போ நீங்கள் என்ன பிரச்சனைனா, எல்லாருக்குமே அறிவு இல்லாமல் நான் நினச்சபடி தான் என் லைஃப் நடக்கணும், அந்த பிரச்சனையை உடைங்க. முதல்ல நீ நினச்சது நடக்கிறதுக்கு ஒரு நிலை இருக்குது, அந்த நிலைக்கு போனால் அது சித்தி நிலைன்னு பேர். நீ கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்கும். அது வரைக்கும் என்ன, அது வரைக்கும் அதை நோக்கி பயணம் செய். அது வரைக்கும் அதை நோக்கி பயணம் செய். அது வரைக்கும் காத்துரு, காத்திருக்க கற்றுக்கோ. காத்துட்டு உக்காந்துருக்காத, மெதுவாக நட. சந்தர்ப்பம் கிடச்சா ஓடு, இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சா பற. இதாம்மா தத்துவம். எல்லாமே இப்படி நடக்கணும் அப்படின்னு நீ என்ன பிரம்மாவா? அவ்வளோ அறிவு இருக்கா அவனுக்கு? ஸோ ததா துக்காதி பேத அயம் ஆபாஷோ அப்படி ந பாஷதி. அதனால் சுக துக்கம் எதுவும் கிடையாது, எல்லாம் ஆபாசம்தான். புரியுதா? உபாதிகளும் இல்லை, ஒரு நிழலும் இல்லை, நிஜமும் இல்லை, ஒன்று தான் இருக்குது. காரண காரியம் இல்லைங்குது. நீ சொல்கிற காரணமும் காரியமும் பார்த்து நீ சண்டை போட்டு கிடக்கிற. காரணமும் இல்லை, காரியமும் இல்லை. காரண காரியத்துக்கு ஆதாரமாக இன்னொன்று இருக்குது. ஸோ ஜெகத் ஜீவ ஆதி ரூபேன, ஜகமும் ஜீவனும் இப்போ பார்த்தோம் இல்லையா? ஈஸ்வரனே என்னது? பிம்பந்தான். ஜீவராசிகள் பிம்பந்தான். எல்லாம் உடம்பு எடுக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் மூணாவது பஞ்சபூதன்னு சொல்லக்கூடிய நதிகள், கடல், நெருப்பு, ஆகாயம் எல்லாம் அணுக்கள் தான். சேருது, உனக்கு தேவைகளை அது செயல்படுத்துது. உன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு இதெல்லாம் படைக்கப்பட்டிருக்கு. புரிஞ்சிச்சா? அந்த தத்துவப்படி ஜக ஜீவாதி ரூபேன பஷ்யனாப்பி பராத்மவித், பராத்மவித்தாக இருக்கான். ஜகத்து ஜீவனா எல்லாமே என்னது? நாமரூபமாக பார்த்து கொண்டிருக்கிறான். ஸோ பிராகிருத்தம், சம்ஸ்கிருதம், ஆபாசம். ஈஸ்வர் பிராகிருத்தமாக மூலப்பிரகிருத்திலேருந்து படைக்கப்பட்ட இந்த 9 தேவதைகள், பிரம்மா விஷ்ணுலேருந்து ஆரம்பித்து ஜீவராசிகள் 82 லட்சமும் கிருத்தம் படைக்கப்பட்டதே. ஜகத்து ஆபாசம், தோன்றும் நிற்கும் மறையும். நம்ம எதை நம்புகிறோம்? மூணுமே ஆபாசம் தான். புரியுதா? அதனால் நான் தத்து பசியத்தை சித் ரூபம், சித்தையும் பார்க்கல அவன். பிரம்மஸ்வஸ்தேவ பசியத்தி, பிரம்மத்தை மட்டும்தான் பார்க்கணும். இப்போ தன்னையே பார்க்கல அவன், தான் இல்லை. சித்து சத்தோடு சேர்ந்த பிற்பாடு சத்தம் இல்லை, சித்தம் இல்லை, ஆனந்தம் மட்டும் இருக்குது. நான் தத் பசியத்தி சித்ரூபம், ஞானி அவன் சித்தை பார்ப்பதில்லை. பிரம்மஸ்வத்தேவ பசியத்தி, பிரம்மத்தை மட்டுமே பார்க்கிறான். தர்ம அதர்மித்வ வார்த்தா ச பேத சதிஹி வித்தியதே. தர்ம அதர்ம, தர்மனா தர்மி, தர்மினா உயிர், தர்மனா உடம்பு. இது ரெண்டும் இல்லை, இதெல்லாம் பேரளவுக்கு தான் சொல்லலாம். பேதோ சதிஹி, வேறுபாடுகள் எல்லாம் ஆபாசம், தோன்றும் நிற்கும் மறையும். எது நிற்குது? சதிகி வித்தியத்தே, சத்துதான் நிற்கிறது, பிரம்மமே நிற்கிறது என்றதை உணர்கிறான். பேத அபேத ததா பேதாபேத சாட்சாத் பராத்மனக. இந்த பேத அபேதம் எல்லாம், வேறுபாடுகள் எல்லாம் கடந்து
சாக்ஷாத் பரமாத்மனக ஒன்று தான் நிலையாகவும் அலையாகவும் நுரையாகவும் இருக்கிறதுங்கிறத அறிகிறான். நாஸ்தி ஸ்வ ஆத்மா திரக்கேன திர ஏகேன ஸ்வமேவ அஸ்தி சர்வதா நாஸ்தி ஸ்வ ஆத்மா அதிரிக்க என்னை தவிர அந்த பிரம்மத்தை தவிர. இப்போ அவன் பிரம்மமாயிட்டான், அகம் பிரம்மாஸ்மி மனநிலையில் இருக்கான். அதனால் என்னை தவிர என்னை ஒருவன் நான் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. ஸ்வமேவ அஸ்தி நான் மட்டும்தான் இருக்கிறேன். சதா சர்வதா எப்போதும் இருக்கிறேன், எங்கும் இருக்கிறேன். புரியுதா? நானே எப்போதும் எங்கும் இருக்கிறேன். ஞான நிலையில் அவனுடைய மனநிலை, மனம் கிடையாது, சொரூப நிலை. பிரம்மைவ வித்தியத்தே சாட்சாத் வஸ்துதோ அவஸ்துதோ அப்படி. அது வஸ்துவாக இருக்கட்டும் அவஸ்துவாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும் பொருளற்றதாக இருக்கட்டும், பிரம்மந்தான் இருக்கிறது. ததேவ பிரம்ம விஞ்ஞானிக்கு கிரகணித்து ஜகாதி. அப்போ பிரம்மத்தை அறிந்தவன் எதை ஏற்க போகிறான், எதை மறுக்க போகிறான், எதை விரும்ப போகிறான், எதை வெறுக்க போகிறான், பிரம்ம மட்டும்தான் அவன் பார்க்குறான். ஸோ அதிஷ்டானம் ஔப்பம்ய வாங் மனசு அகோச்சரம், அதுதான் அதிஷ்டானமாக இருக்குது. அந்த பரம்பொருள் தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்குது. ஔப்பம ஒப்பற்றதாக இருக்குது, அதுக்கு இணையாக எதுவும் இல்லை. வாக்கு மனசு அகோச்சரம், இந்த வாக்குனாலையும் மனசுனாலையும் அதை பிடிக்க முடியாது, தென்படாது. அதிர்ஷேயம் திருஷ்யேயம் அதிர்ஷ்ய தென்படாது. அக்ராஹியம் பிடிக்க முடியாது, பெற முடியாது. அகோத்திரம் அதுக்கு பரம்பரை வம்சம் கிடையாது. ஏன்னா அது பிறந்தா தானே பரம்பரை. அதுலேருந்து தான் பரனும் பறையும் வராங்க. பரனும் பறையும் எங்கேருந்து வராங்க? பிரம்மத்துக்கிட்டேருந்து வெளியில் வரவங்க தான் பரனும் பறையும். பரம் சொன்னால் சிவம், பரா அப்படின்னு சொன்னால் அம்பாள். பரம்பரா புரியுதா? நம்ம தமிழில் பரன்னு இன்னும் சொல்லுவோம், சம்ஸ்கிருத வார்த்தை அது பரம்பரா. பரம்பரையாக வரோன்னா பரம்பரை பரமேஸ்வரன்ட்டேருந்து வரையா. நாங்கள் எல்லா ஜீவராசிகளும் அப்படி தான். இதெல்லாம் குரு சொன்னாலையா? யார் குரு? முருகப்பெருமான். கோத்திரம் என்ன? சிவகோத்திரம். என்ன சிலபஸ் உங்களுடைய சூத்திரம் என்ன? உபநிஷத்து. யார் எலிஜிபிலிட்டி? எம்மதமும் சம்மதம். முமுட்சுவாக இருந்தால் போதும், பக்தனாக இருந்தால் போதும், சொல்லிக் கொடுப்போம். உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் அடியன். இதெல்லாம் எதுக்கு முன்னாடி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, சீக்கிரம் முடிக்கணும்னு நினைக்கிறேன் போல். ஆச்சா, உபநிஷத்து தான் உங்கள் கொள்கையாக இருக்கணும். தத்துவமசி தான் உங்களுடைய உபதேசமாக இருக்கணும். தத்துவமசி தான் உங்களுடைய உபதேசமாக இருக்கும், தாரக மந்திரமாக இருக்கணும். 12 ஆண்டுகள் பிரம்ம வித்யா இருக்கிறதுக்கு அப்புறமா நான் தத்துவ ஞானிகள் தான் உபநயனமே அணியணும்னு வேதம் சொல்லுது. உபநயனம் அணிந்து தான் இந்த பூஜையோ யாகமோ பண்ணணும்னு சொல்லி. என்ன அர்த்தம்? பிரம்மஞானத்தோட பூஜை பண்ணு, புரோகிதம் பண்ணு, சத்காரியங்கள்லாம் சடங்கள்லாம் பண்ணு. பிரம்மஞானம் பிரம்மத்தை கலக்காமல் எதையுமே பண்ணாத அப்படின்னு சொல்ல இந்த தத்துவங்கள்லாம் நம்ம கடந்து வரோம். இப்போது சில விஷயங்கள் பேசுகிறேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தெளித்து விடுறேன். அது சந்தர்ப்பம் பின்னாடி வரும்போது அது தானாக சேரும். நீ சொல்லியிருக்காங்கன்னு பேசுவீங்கல்ல, அதுக்காக சொல்கிறேன். பிரம்மைவ வித்தியத்தை சாட்சாத், பிரம்மமே முன்னால் நிற்கிறது. அது வஸ்துவாக இருக்கட்டும் அவஸ்துவாக இருக்கட்டும். அதனால் பிரம்மத்தை அறிந்தவன், பிரம்மஞானியாக இருக்கிறவன், பிரம்ம வித்தா இருக்கிறவன் எதை ஏற்பான் எதை மறுப்பான். ராகத்வேஷம் இருக்காது. அதிஷ்டானமும் ஒப்பற்றதும் மனசு வாக்குக்கு அப்பாற்பட்டதும் தென்படாததும் பிடிக்க முடியாததும். கோத்திரம்ங்கிற வார்த்தை வந்துச்சு. கோத்திரம்னா என்னென்னா யார் குரு, அந்த பரம்பரையில் யார் குரு, எந்த ரிஷி, அந்த ரிஷி பரம்பரா சொல்லுங்கிறது தான் கோத்திரம். ரூபம் வர்ஜிதம், அந்த பரம்பொருளுக்கு ரூபம் கிடையாது. பரம்பொருள் ஒன்று இருக்குல்ல, அது என்னவா இருக்குன்னா அதுதான் சச்சிதானந்தம் சொல்லக்கூடிய அன்பாக இருக்கிறது, அறிவாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது. ஆச்சா, அச்சக்ஷு அஸ்ரோத்திரம், இதான் கண் இல்லாமல் பார்க்கும், காது இல்லாமல் கேட்கும். அதான் அச்சக்ஷு. காது கண்ணு இல்லை. அஸ்ரோத்திரம்
அர்த்தம். தது பாணி பாதம், கையில் கால் இல்லை, கை இல்லாமல் எடுக்கும், கால் இல்லாமல். எப்படியா எடுக்கும்னா ஒன்றை வச்சு எடுக்கும். சொல்கிறது புரியுதா? கண்ணு நம்ம கண்ணு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நம்ம கண்ணை வச்சு அது பார்த்துட்டு இருக்கு. நாம் எடுக்கிறோன்னு நினைக்கிறோம், நம்ம கையை வச்சு அது எடுக்குது. அதோடைய சங்கல்பத்தை தான் நம்ம செயல்படுறோம். அறிவு இருந்தால் பிரம்ம ஞானம், அறிவு இல்லைன்னா குழப்பம். புரிஞ்சால் சந்தோஷம், புரியலைன்னா குழப்பம். விபரீதமாக செஞ்சால் துக்கம். அச்சக்ஷு அஸ்ரோத்திரம் தது பாணி அபானி அபாதம். ஆனால் நித்தியம் அழியாதது, விபும் எங்கும் பறந்துருக்குது. சர்வகதம் ஆல் பெர்வேடிங், எல்லா இடத்துக்கும் போகும். எல்லா இடத்துக்கும் போனால் நீ எங்கே போகிற அதுக்குள்ளே தான் போகிற. இப்போ யார் சொல்கிறா சர்வகதம்னு? மனுஷன் சொல்கிறான். எங்கே போனாலும் அங்கே இருக்கியாது. அதுக்கு தெரியாமல் நான் இங்கே போயிட்டேன், அங்கே தான் வேகமாக போய் அவ்வளோ கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறேன், அங்கே உட்காந்துருக்கு. பைத்தியம், நீ அதுக்குள்ளே போயின்னு இருக்கடா, அந்த வட்டத்துக்குள்ளே நீ போயின்னு இருக்க. ஆதி அந்தம் இல்லாத ஒரு பொருள் சொல்லுங்கள் பார்க்கலாம். கரெக்டாக ஒரு உதாரணம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆதி எல்லாம் ஆதி அந்தம் இல்லாதது. ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. ஈஸியாக புரிகிற மாதிரி படம் வரைங்க பார்க்கலாம். ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு படம், வட்டம். எங்கே ஆதி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒரு புள்ளியிலேருந்து ஆரம்பித்து முடிச்சிருப்பீங்க, அந்த புள்ளியை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் பரம்பொருள் பிந்துன்னு சொன்னாங்க. அது சவுண்டு கொடுக்குறது தான் நாதம். சிந்தனையில் உதித்த சின்ன சின்ன பூக்கள். இப்போ இதெல்லாம் யோசிக்கிறோம்ல, எழுதுகிறோம்ல உட்காந்து, அவ்வளோ வரும். எப்போயாவது வரும், எல்லா நாளும் வராது. எப்போ முருகனுக்கு அதான் உபதேசம்னு சொல்கிறது. அதனால தான் 1-0 ஆக்கணும். இப்போ நீங்கள் எதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ எல்லாம் வட்டத்துக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கு சொல்ல வந்தேன். எல்லாமே அந்த தத்துவமே ரவுண்டில் தாங்க இருக்குது. எல்லா உயர்ந்த பொருளும் வட்டமாக இருக்குது. பொட்டு வைக்கிறீங்கல்ல, எப்படி வைக்கிறீங்க? ரவுண்டு தானே இருக்குது. எல்லாம் ரவுண்டில் அடக்கம். ரவுண்டை வச்சு எல்லா நம்பரும் போட்டுடலாம். அது கூட பிரிச்சுக்கும். புரியுதா? இந்த ரவுண்டை வச்சு 9 நம்பரும் கொண்டு வந்துடலாம். ஆனால் அது தன்னை பூஜ்யமாக காமிக்குது, ஆபாசமாக காமிக்குது. ஜகத் ஆபாசம் தானே, தோன்றும் நிற்கும் மறையும் வட்ட வடிவமாக இருக்கு. தன்னை பூஜ்யமாக காமிக்குது. பிரம்மத்தை காட்டுறது யார்? நீ அடி வாங்கினா தான், துக்கப்பட்டால் தான் சித்திப்ப, கோயிலுக்கு போவ. எத்தனை விஷயங்கள் இருக்குது. மாயா தான் மறைக்குது, மாயா தான் அனுகிரகம் பண்ணுது. திரோபவம் அனுகிரகம். அதனால் இங்கே நித்தியம் விபும் சர்வகதம் ஆல் பேர்வேடிங், எங்கும் போகும். சூக்ஷ்மம், இந்த சூக்ஷ்மத்துக்கு இன்னொரு வார்த்தை தான் தெய்வம்னு பேர். தெய்வம்னு நம்ம சொல்கிறோம்ல, திவ்யம், தெய்வம்னா அதிநுட்பமானதுன்னு அர்த்தம். அதுக்கு தெய்வ சக்ஷு கொடுத்தாங்க. பரம்பொருளை பார்க்குறது இந்த கண்ணால் பார்க்க முடியும், இந்த கண்ணாடியில் பார்க்க முடியும். தெய்வ சக்ஷுன்னு ஒன்று சொல்லுவாங்க. மகாபாரதத்தில் இருக்குது அந்த கதையெல்லாம். நான் இன்னும் படிக்கலை மகாபாரதம்னா, ஒரிஜினல் படிக்கலை இன்னும். மற்ற லாங்குவேஜ்லேயும் படிக்க, ஒரிஜினல் படிக்கிறது தான் நமக்கு விருப்பம். அதனால் கந்த புராணம் கூட மற்ற இதெல்லாம் படிக்க மாட்டேன். ஒரிஜினல் படித்து இதே மாதிரி தமிழ் பண்ணிட்டு போயிடுவேன், நேரம் இருந்தால். விருப்பம் இருக்குது. அதேமாதிரி திருப்புகளையும் அதனுடைய திருப்புகளில் எப்படி உபநிஷத்து அருணகிரி கையாண்டிருக்காருங்கிறதையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். அதுவும் ஒரு முயற்சி இருக்குது, அப்போ பார்க்கலாம். இப்போது நித்தியம் விபும் சர்வகதம் சூக்ஷ்மம் தது அவ்யயம். அவ்யயம், அழியாதது, குறையாதது, எடுக்கெடுக்க வந்துகிட்டே இருக்கும். இதுவே அதிசயம். இந்த அன்பு அமைதி ஆனந்தம் இருக்க, எடுக்க குறையாது. அதுதான் அவ்யயம். கொடுத்து பாரு. எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, கொடுத்து பாருங்கள்.
அது வளருதா இல்லையாண்ணா வீடே பிரகாசமாயிடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு கிடைக்கல, எனக்கு அங்கே போனால் கிடைக்கல, இங்கே கிடைக்கல. அது கிடைக்கிற வாங்குகிற பொருள் அல்ல, கொடுக்குற பொருள். அறிவு வேணும் அதுக்கு. பிரம்ம சூக்ஷ்மம் ச தது அவ்யயம். அந்த பரம்பொருள் அழியாத பொருள், குறையாத பொருள், தேய்ந்து போகாது. பிரம்ம வேதம் அமிர்தம். பிரம்மே அமிர்தம். பிரம்மைவ இதம் அமிர்தம். பிரம்மைவ இதம் அமிர்தம். இங்கே இருக்கிறது பிரம்மே அமிர்தம், அமிர்தமாக இருக்கிறது. தத் புரஸ்தாது, அது முன்னால் உனக்கு முன்னாடி இருக்கிறது அதுதான் பிரம்மானந்தம் பரமம். அதுதான் பரமமான மேலான பிரம்மானந்தம். சைவ பశ్చాத், உனக்கு பின்னாடி இருக்கிறதும் அதுதான் பிரம்மானந்தம் பரமம். தட்சிணே வலது பக்கம் இருக்கிறதும் அதுதான் பிரம்மானந்தம் பரமம். ச உத்தரே வடக்கு பக்கமும் மேலும் கீழும் ஒரு 2-3 சொல்லியிருக்கு. எல்லாமும் அதுவே தான் இருக்கிறதே. இது வரைக்கும் இருக்கட்டும். 62 மந்திரம். இந்த உபநிஷத்து நாளைக்கு முடியும்னு நினைக்கிறேன். அடுத்த உபநிஷத்து என்ன? தேவி உபநிஷத். சரி, 62 எதில் ஆரம்பித்தோம்? 53 தான் ஆரம்பித்தோம். இவ்வளோ விசாரம் பண்ணியிருக்கோம், பரவாயில்லையே. நான் 2-3 தான் போயிருக்கோன்னு நினச்சேன். ஒரு நல்ல கிளாஸ் இது. இந்த ஆடியோ திரும்பி கேளுங்க. ரொம்ப ரொம்ப மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய விசாரம் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. ஒவ்வொரு உபநிஷத்தும் ஒவ்வொரு கிளாஸும் ஒரு 10லேருந்து ஒரு 100 படிக்கட்டு 1000 படிக்கட்டு ஏற்றுட்டோம் அடியார்கள். அருணாச்சல சிவ, 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 அருணாச்சல டிவேல் முருகனுக்கு மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய்